ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரிக்கி ஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரியல்மி UI 6.0 உடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது. அந்த 5.0 இதுக்கு நிறைய அந்த அனிமேஷன் ஃபீச்சர்ஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐகான்ஸ் அது இதுலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னலாம் மாற்றிருக்காங்க, அதுக்கு அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆகலை, வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தி வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை ரியல்மி யூசர்ஸ், ஏன் OnePlus Oppo ஃபோன் யூசர்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அவங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்டில் இதே ஃபீச்சர்ஸ் தான் வந்திருக்க போது. எல்லாருமே ஒரே குட்டையில் விழுந்த மாட்டேன்ற அப்படின்றனால we have different faces but inside we are same but different but still same. ரியல்மி UI 6.0 அப்டேட் அதுதான் இப்போதைக்கு ஓப்பன் பீட்டாவில் தான் இருக்குது. இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அண்ட் தென் 5.0லேருந்து இந்த 6.0க்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. முதல்ல அவங்க சொல்கிற விஷயம், இந்த UI செம்ம ஸ்னாப்பியாக இருக்குது அப்படின்றது தான். அதுக்கு சொன்ன மாதிரியே தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஸ்னாப்பியாக தான் இருக்குது. எந்த விதமான குறையுமே லேகாக ஃபீலே ஆகலை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 5.0லேருந்து 6.0க்கு நல்ல ஸ்மூத்னஸ் இருக்குது. அது மட்டும் உண்மை. அது இவங்க கலர் OSோடைய அந்த பேஸ்லேயே இருக்கனால பார்த்தீங்கன்னா இவங்களும் கலர் OS தான். அண்ட் தென் ஆக்சிஜன் OS 15 பார்த்தீங்கன்னா கோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கலர் OS தான். ஸோ நீங்கள் ஓப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை OnePlus யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ரியல்மி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் ரியல்மி UI 6.0 இல்லை கலர் OS 15 இல்லை ஆக்சிஜன் OS 15 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த UI பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்னாப்பியாக இருக்க போது. அதில் எந்த விதமான குறையுமே இல்லை. இவங்களுடைய UI சேஞ்சஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா ஐகான் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஐகான் சேஞ்சஸ்லாம் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடி இருந்த ஐகான்ஸுக்கு இப்போ இருக்க ஐகான்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் க்ரீன் கலர் தீம் வச்சுருக்கனால எனக்கு எல்லாமே க்ரீன்லேயே சேஞ்ச் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப நோட்டிசபிளாக இருந்தது என்னென்னா இந்த வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃப்ளெக்ஸ் தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் யுவர் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. டிசைன் யுவர் ஸ்டைல் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஏன்டா அப்படின்னு சொல்கிறேன், இதில் கொஞ்சம் தீம்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அந்த தீம்ஸ் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அன்லாக் பண்ணுற பாருங்க, லாக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ லாக் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த கேமரா லைட்டாக மேபி ஃப்ளாஷ் கொஞ்சம் இது ஃபுல் பிரைட்னஸில் வச்சுருக்கனால அப்படி தெரியலாம். இல்லைங்க, நான் பிரைட்னஸை கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த க்யூட் அப்படின்ற இது வேக் ஆகிற விஷயம் சூப்பராகவே இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. வேக் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய தீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தீம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயமும் இருக்குது. இப்போ எனக்கு இந்த தீம் பிடிக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த தீம் பிடிக்குது. இதுதான் ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவாக இருக்க போது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த டெப்த்துன்றது ஒன்று கொடுத்துருக்காங்களே, அந்த வேர்டு முன்னாடி வரணுமா பின்னாடி வரணுமா அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணுன்ற ஃபோட்டோ கூட வச்சுட்டு இந்த வேர்டை வச்சுக்க முடியும். இல்லை ஸ்டைலில் போயிட்டு எனக்கு இது பிளர்ராக தெரியணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி பிளர்ராக கூட மாற்றிக்க முடியும். இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. குறை எங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை நம்மளால் எடிட்டே பண்ண முடியாது. அவங்க ரேண்டமாக ஒரு சில டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்மளால் வச்சுக்க முடியும். நம்மளால் கலர் சேஞ்ச்லாம் பண்ணிக்க முடியும். ஆனால் என்னென்னா டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கா மாதிரி இருக்குது. என்னென்னா ஒன்று இந்த ஃபாஸ்ட்டு க்யூட்டு அந்த மாதிரி இருக்கிறது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. இதை எடிட் பண்ணுற மாதிரி கொடுக்கறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஏன் கொடுக்கல அப்படின்றது தெரியல. கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டபிள் வேர்ட்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வால்பேப்பர் வச்சுக்கலாம் அப்படின்ற ஃபீல் இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, லாக் ஸ்க்ரீனில் க்யூட் ஒரு மாதிரி வந்துச்சு. இந்த ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி அதில் இருக்க அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வரா மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு தீம்லேயும் ஒரு இது மாதிரி இந்த கேம் ஆன் அப்படின்ற இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ரியல்மி UI யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அந்த தீமில் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ஐகான்ஸ் இருக்குது பார்த்துருக்கீங்களா,
இந்த ஐகான்ஸ்லேயும் ஒரு சில சேஞ்சஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்னா அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஷேப்பில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்லேயும் இங்கே ஃப்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐகான் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. நான் 1 2 3 ட்ரையல் பார்த்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து அடாப்ட் சிஸ்டம் கலர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அடாப்ட் சிஸ்டம் கலரை கொடுத்தோன்னா எந்த வந்து க்ரீன் கலர் தீமில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் எல்லாமே க்ரீனுக்கு வந்து போயிடுச்சு. நான் இப்போ அப்ளை கொடுத்துட்டேன். இப்போ அப்ளை கொடுத்துட்டு பார்த்தோன்னா இங்கே அப்ளை ஆகிடுச்சு. ஓகே, அப்ளை கொடுத்துட்டு பார்த்தோன்னா எல்லாமே அந்த க்ரீன் கலர் தீமுக்கு வந்து வந்துடுச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா இன்னும் நிறைய ஐகான்ஸ்க்கு வந்து அந்த க்ரீன் தீம் வரல. சிஸ்டம் வைட் தீம் அப்புறமா ஒரு சில ஆப்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது சப்போர்ட் இருக்குது. மிச்சம் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம என்ன தீம் வைக்கிறோமோ அந்த சிஸ்டம் வைட் தீம் வந்து அதை செட் ஆக மாட்டேங்குது. ஒரு சில ஆப்ஸ்லாம் அது ஆட் ஒன் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் பர்சனலாக இதை நான் ஆஃப் பண்ணியே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஃபுல்லாக மாறிடுச்சுன்னா பக்காவாக இருக்கும். எனக்கு அது மாறாதனால எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. அதனால் நான் இதை ஆஃப் பண்ணி தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை ஆன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் ரொம்ப எதிர்பார்த்தது இந்த எட்ஜ் நோட்டிஃபிகேஷனில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் வரும்னு நினச்சேன். இங்கே இப்போ வரைக்குமே இதே 3 கலர் தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வர்றது. அதனால நான் இதை ஆஃப் பண்ணி தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். இதில் மேபி ஏதாவது சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தது குயிக் செட்டிங்ஸ். நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் இருக்குது பார்த்துருக்கீங்களா, இதுக்காகவே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது இப்போ இருக்கிறது கிளாசிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ஃபுல்லாக நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் தென் கீழே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கும். அப்படி வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா நம்ம ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் இதே நம்ம லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணோன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆனால் பர்சனலாக ஸ்ப்ளிட்டு பிடிக்கல. அதனால் நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கிளாசிக் தான் பிடிச்சிருக்கு. ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒன்றும் இல்லை, மேலே இருக்க அந்த குயிக் செட்டிங்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அது நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணும் அப்படின்றது இது ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ இதிலலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரல. நெக்ஸ்ட்டு உங்களோட பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லைவ் அலர்ட் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஐஃபோன்ஸ்லலாம் யூஸ் பண்ணி பார்த்தா அந்த டைனமிக் ஐலாண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹானர்லலாம் இருக்குது. இங்கே வந்து ஓப்போ, OnePlus, ரியல்மி இவங்க எல்லா குடும்பத்துலேயும் வந்து இந்த பிபிகே குடும்பத்தில் இவங்ககிட்ட வந்து முதல்ல வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபன்டச் OS 15 இது மேபி வரலாம். மேபி அவங்க வேறு நேமில் வந்து வரலாம். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணணுமா இல்லை அதை வெறுமே பார்த்தா போதுமா அப்படின்றதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு, இப்போதைக்கு கால் ரெக்கார்டெலாம் பெருசாக இதில் வந்து வரல. கால் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கே கால்லாம் இங்கே வரல. ஆனால் டைமருக்கு வருது. அண்ட் தென் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் எதுவாவது ஆர்டர் போட்டிருந்தோன்னா அதெல்லாம் வருது. இப்போ நான் டைமர் வந்து வைக்கிறேன். டைமர் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். டைமர் வச்சுட்டு செட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் மினிமைஸ் பண்ணுறேன். அந்த இது சூப்பராக இருக்குல்ல. இங்கே இது நல்லாயிருக்கு. இங்கே டச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த கேப்சியூல் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம எப்படி ஐஃபோன்லலாம் எப்படி சொல்கிறாங்களோ டைனமிக் ஐலாண்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்து கொடுக்குது. இதில் வந்து இன்னும் கால் பேசும்போதும் அங்கேயே வரா மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அதுவும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேலை செய்யும். இப்போ 2 3 ஆப் வந்து யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ரெக்கார்டிங் ஆப் எங்கே இருக்குது? வாய்ஸ் ரெக்கார்டர், இந்த ரெக்கார்டர் வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது. இப்போ நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டரையும் ஆன் பண்ணிட்டேன். வாய்ஸ் ரெக்கார்டரையும் ஆன் பண்ணிட்டேன்னா இப்போ அதையும் மினிமைஸ் பண்ணிட்டேன்னா அதுவும் மேலே வந்து போயிடுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணோன்னா ஒரு 2 இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. இதை கிளிக் பண்ணோன்னே இங்கேயும் உங்களுக்கு தெரியும் என்னென்னா 2 ஆரோ மார்க் 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அந்த ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிருக்குன்னா நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை ஏதோ ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அங்கே ப்ராக்கெட் இருக்காது, ப்ராக்கெட் இல்லாமல் இருக்குது. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் விஷுவல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணால் பேட்ரி கொஞ்சம் அதிகமாக டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ்லாம் வச்சுருப்போம் பார்த்துருக்கீங்களா, இந்த ஃபோல்டர்ஸ் ஒரு மாதிரி ப்ளர்ரியாக இருக்க மாதிரி லைட்டாக கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலு. அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து டக்குன்னு பார்க்கும்போதெல்லாம் தெரியல. ஆனால் லைட்டாக நம்ம ஊற்று பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம், ஃபைனலாக ரியல்மி யூஐயில் வந்துடுச்சு 6.0. என்னன்னு கேட்டிங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் இங்கே கால்ஸ் அண்ட் மெசேஜ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா everyone அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. அதையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்னென்னா கால்ஸ்க்கு தனியாக மெசேஜஸ்க்கு தனியாக அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒன்றுமே இல்லாததுக்கு இப்போ அந்த கால் அண்ட் மெசேஜ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப் தென் கேமராஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மெயினாக பர்டிகுலராக கேமராஸில் ஃபோட்டோஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏஐ எரேசர் தான் இருக்குது. ஆனால் அந்த ஏஐ எரேசர் முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பக்காவாக வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதோ இல்லைங்க, இப்போ ஏஐ எரேசர் வந்து கொடுத்துட்டேன்னா அதை வந்து அப்படியே பொறுமையாக ரெகக்னைஸ் பண்ணி ஓரளவுக்கு அப்படியே ரிமூவ் பண்ணுது. ரிமூவ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன் கொஞ்சம் அப்படியே அங்கே பின்னாடி இருந்த அந்த தூணோட செவுத்தையும் பேர்த்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸு? அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆனால் நல்லா தான் இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பெயிண்ட் ஓவர், அப்புறமா ரிமூவ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? நில்லுங்க. நெட்ஒர்க் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேலை செய்கிறான் டக்குன்னு, நெட்ஒர்க் ஸ்லோ ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் இதுவாகிடுறான். அப்படியே நில்லுங்க. இப்போ திருப்பி நெட்ஒர்க் ஃபாஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறான். ஓகே, டன், ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பிஃபோர் இல்லைங்க, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஜூம் பண்ணால் தான் தெரியும். நார்மலாக பார்த்தோன்னா நல்லாவே தான் இருக்குது அப்படின்ற அளவுக்கு இந்த ஏஐ எரேசர் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இதில் சின்னதாக சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸ் ஆப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சாம்சங் ஃபோன்லலாம் பார்த்துருப்போம். சாம்சங்கோட கேலரியிலலாம் நம்ம ஏதாவது அது நம்ம ஏதாவது படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம், இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டக்குன்னு வந்து கிளிக் பண்ணி பிடிஎஃபாக மாற்றிக்க முடியும். இப்போ நம்ம வந்து செலக்ட் கூட பண்ணலாம். அப்படியே இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு பிடிஎஃபாக வேணும்னா ஜஸ்ட் அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நம்மக்கிட்ட ஏதாவது வந்து ஒரு ஃபைல்ஸோ இல்லை ஏதோ ஒரு பேப்பர்ஸ்லாம் வந்து பில்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம்னா அதெல்லாம் டக்குன்னு நம்மளால் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கேமரா ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஃபோட்டோ வந்து எனேபிள் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அண்ட் தென் பேக் கேமராவில் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா இது நார்மல் ஃபோட்டோ. இப்போ இது லைவ் ஃபோட்டோ தான். நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, மேலேயே அந்த லைவ் ஆப்ஷன் வந்து வந்துருச்சா. இப்போ நான் இதை டேப் பண்ணுறேன் பாருங்கள், லைட்டாக அது ஒரு 1 செகண்டுக்கு வந்து அந்த வீடியோவாக வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த லைவ் ஃபோட்டோ ஆப்ஷனும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ரிவ்யூவில் அல்ட்ரா வைட் கேமரா கேவலமாக இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது ஒரு வேளை ரியல்மி கேட்டானா இல்லையான்னு தெரில. ஓரளவுக்கு அல்ட்ரா வைடு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியை விட நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் நான் கிளிக் பண்ணுறது எல்லாமே அல்ட்ரா வைட்டில் எடுக்கிறது தான். ஏன் நம்ம வந்து ஒரு ரீல் கூட வந்து போட்டிருப்போம், அல்ட்ரா வைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுவே எடுத்தது, டைம் லேப்ஸே வந்து எடுத்தேன். அல்ட்ரா வைட் கேமரா மூலமாக தான் அந்த டைம் லேப்ஸே எடுத்தேன். அந்த டைம் லேப்ஸை கூட நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் அல்ட்ரா வைட்டில் மட்டும் இல்லை, ப்ரைமரிலையும் வந்து நம்மளால் ஒரு சில டைம் நோட் பண்ண முடியுது, அதுவும் பர்டிகுலராக லோ லைட்டில். ஆனால் என்ன, இந்த அப்டேட்லேயே நான் எதிர்பார்த்தது ஸ்லோ மோஷனில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது கொடுக்கல. ஏன்டா கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது ஒரு நெகட்டிவாகவே எனக்கு இப்போ வரைக்குமே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸ்லோ மோஷனில் ஆடியோ ரெக்கார்டாக வருது. நெக்ஸ்ட்டு இங்கே ஆப் ட்ராயர் இருக்குது பார்த்துருக்கீங்களா. இது ஸ்மூத்தாக இருக்குன்றது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அகண்டு விரிஞ்சி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கேப் விட்டு நல்லா ஸ்பேஷியஸாக பின்னாடி இருக்க வால்பேப்பரோடைய அந்த அந்த பிளர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்களுடைய யூஐயில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் நான் இப்போ இது இல்லாமல் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஏஐ ஃபீச்சர்ஸையும் நான் வந்து அப்படியே ஷோ பண்ணுறேன். ஏஐ ஃபீச்சர்ஸ்னு சொன்னோன்னே இந்த கேமரா ஆப் இதெல்லாம் முடிஞ்சிச்சா, இது இல்லாமல் வேறு என்னடா ஏஐ இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னா நான் அந்த ஏஐ ஸ்டுடியோ எதிர்பார்த்தேன், அது வரலை. இது இல்லாமல் நீ வேறு என்ன ஏஐ எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அவங்க நார்மலாக எப்போவுமே வச்சுருக்க ஏஐ தான். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்சஸபிலிட்டி அண்ட் கன்வென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெகக்னைசேஷன் ஆல்ரெடி இருந்தது தான், ஏஐ ஸ்க்ரீன் ரெகக்னைசேஷன். இது என்னென்னா நம்ம 2 ஃபிங்கரை வச்சோன்னா வந்து இது பண்ணுறது. அப்புறமா ஏஐ ஸ்மார்ட் லூப் இதுவும் வந்து இருந்தது தான் ஆல்ரெடி. இது ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சராக வந்து மாறிடுச்சு நான் ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குயிக் லான்ச் ஆல்ரெடி இங்கே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ நான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எனக்கு இதை ஸ்வைப் பண்ணால் இங்கே வந்து வரணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி நீங்களும் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம்
நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம். அந்த ஏஐ ஸ்மார்ட் லூப் அப்படின்னு சொன்னேன்ல, இப்படி எனக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணணுன்னா அப்படியே வந்து நான் ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த இதில் இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா இதை நான் எந்த ஆப்பில் ஷேர் பண்ணணுமோ அந்த ஆப்பில் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த ஃபீச்சர் தான், அதை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு நான் இப்படி டேப் பண்ணேன்னா ஸ்க்ரீன் ரெகக்னைசேஷன் வந்து நடக்கும். அதோ பாருங்கள், ஸ்க்ரீன் ரெகக்னைசேஷன் நடந்துச்சா, இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்க முடியும். இதை வந்து நீங்கள் க்ரோம்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். க்ரோம்லேயும் நீங்கள் சம்மரிலாம் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி இருந்த ஃபீச்சர்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியல்மின்னு மட்டும் இல்லை, ஓப்போ, ஒன்ப்ளஸ் எல்லாருமே அவங்களோட யூஐ பற்றி பேச ஆரம்பித்தோன்னே அனிமேஷன்ஸ் தாறுமாறாக இருக்குது. அண்ட் தென் அவங்களுடைய ஸ்மூத்தான அனிமேஷன், டிரான்சிஷன் இதெல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போதும் அதே ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரியல்மி, ஓப்போ ஃபோன்ஸ்லாம் ஓ டயலர்னு ஒன்று இருக்கும். அது சப்போர்ட் ஆகலை. என்ன திடீர்னு இன்ஸ்டால் காமிக்குது, எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நேற்று தான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஓ டயலர் வந்து ரியல்மி UI 6.0 அப்டேட் பண்ண பிறகு இதில் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த டிவைஸுக்கு காம்பேக்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சிச்சு. ஆனால் இப்போ இன்ஸ்டால் காமிச்சிச்சு, நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இது என்ன கதைன்னு தெரில. மேபி ஆப் ஆப்டிமைஸ் பண்ணி திருப்பி ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இதை நான் ரொம்ப நெகட்டிவாக சொல்லணும்னு நினச்சேன். ரியல்மி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஆப்டிமைஸ், ரியல்மி கிடையாது, இது ஓப்போ அவங்களோட கலர் OS ஆப்புன்றனால இப்போ வந்து ஓப்போ, ஒன்ப்ளஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஓ டயலர் ஆப் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இது எப்போ போகுன்றதெல்லாம் தெரியல. பெட்டர் நீங்கள் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி அட்லீஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கால்லாம் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரெக்கார்டர்லாம் பண்ணுறதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் இந்த ஓ டயலர் ஆப் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணாலே நம்மளுக்கு பயமாக இருக்கிறது பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, நெட்வொர்க்கில் எதுவாவது அடி வாங்குதா அப்படின்றதெல்லாம் பிரச்சனை இருக்கும். நெட்வொர்க் ரிசப்ஷனில் எனக்கு முன்னாடி இருந்த மாதிரியே தான், எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. நான் 2 சிம்மும் தான் யூஸ் பண்ணுறேன். BSNL அண்ட் தென் ஜியோ தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுத்துலேயுமே எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ வரைக்குமே எனக்கு எந்த விதமான கால் ட்ராப்ஸும் இல்லை. ஒய்ஃபை காலிங் பக்காவாக இருக்குது. ரியல்மி UI 6.0 அப்டேட் பண்ண பிறகு எனக்கு பேட்டரியில் SOTயில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. அண்ட் தென் சார்ஜிங் ஸ்பீட், அப்புறமா ட்ரைன் ஆகிறதுல இதில் எதுலையுமே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. என்ன பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 100% இருந்துச்சு. 3 மாதம் ஆகிடுச்சு, அதனால் யூஸ் பண்ணனால 99க்கு வந்திருக்கு. இது அப்டேட்டுக்கு முன்னாடியே இருந்தது தான். மிச்சப்படி எனக்கு பேட்டரியிலலாம் எனக்கு எந்த இஷ்யூமே தெரியல. பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகுது அந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து இப்போ வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணலை. எந்த விதமான பேட்டரி ரிலேட்டடான இஷ்யூஸ் இப்போ வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் சார்ஜிங் ஆல்ரெடி இருந்தது தான். அதுக்கு வந்து சார்ஜிங் லிமிட்டடு இதுவும் ஆல்ரெடி இருந்தது தான். இதெல்லாம் வந்து அவங்களோட அப்டேட்டில் கொஞ்சம் பெருசாக அப்டேட் இதெல்லாம் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஆப்டிமைஸ் அடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க, அதுதான் உண்மை. தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது. இது ரியல்மியோட அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து ஆண்ட்ராய்ட் 15ல் வரக்க அப்டேட் இது. ஸோ தெஃப்ட் லாக் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. இஃப் இன்கேஸ் வந்து நம்ம ஃபோன் திருட போகுது அப்படின்னா நம்ம கையிலேருந்து பிடிங்கிட்டு ஓடுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து லாக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம மேபி தனியாக டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்றத. இதுக்காக நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து போடுவோம், இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி கண்டிஷன்லலாம் இது வேலை செய்யுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அந்த ஐகான் சேஞ்சஸ்ன்னு சொன்ன பார்த்துறீங்களா ஃபஸ்ட்டில், அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ப்ளூடூத் உள்ள ஒய்ஃபை உள்ளலாம் போனால் பார்க்க முடியும். இப்போ நான் ப்ளூடூத் உள்ள போகிறேன் பாருங்களேன், எப்படி காமிக்குது பாருங்கள். இதெல்லாம் இயர்பட்ஸு, இதெல்லாம் வந்து ஸ்பீக்கரு, இது எல்லாமே வந்து காமிக்குது. அதுக்கு எப்படி இது வந்து நெக் பேண்டு, ஆனால் நெக் பேண்டு காமிக்கல, TWSோட இது காமிக்குது. இந்த ஐகான் சேஞ்சஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அனிமேஷன் சேஞ்சில் சார்ஜிங் அனிமேஷன் வந்து மாறி இருக்குது. நான் சார்ஜிங் அனிமேஷனும் அப்படியே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சார்ஜிங் அனிமேஷன் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே ஃப்ளெக்சிபிள் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்குது. இந்த ஃப்ளெக்சிபிள் விண்டோவை வச்சு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறது, இந்த ஆப் சப்போர்ட் பண்ணாது, ஏன்னா இது செட்டிங்ஸ் ஆப்பா, இது ப்ளே ஸ்டோர் ஆப், இது சப்போர்ட் பண்ணோம் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் விண்டோவை நம்மளை வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும். நம்மளுக்கு எங்கே வேணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை கிளிக் பண்ணி இதுலேயே நம்மளுக்கு மினிமைஸில் வேணுமா இல்லை க்ளோஸ் பண்ணணுமா, ஃபுல் ஸ்க்ரீனில் வேணுமா அப்படின்றதையும் வந்து பார்த்துக்க முடியும். அப்படி மேலே வச்சுட்டு நம்மளுக்கு வேணுன்றதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணல அப்படின்னா அதை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நான் இன்னொரு ஆப் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இதை நான் ஃப்ளோட்டிங்கில் போட்டு நில்லுங்க,
வேறு ஆப் ஓப்பன் பண்ணுறேன். தமா தூண்டு குட்டி ஒன்று இருக்கா, இந்த ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீனை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அந்த குட்டியாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இது நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். ரியல்மி UI 6 5.0 இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. அதை நான் அதனால சொல்கிறேன். இதை வந்து இப்போ தான் நான் வந்து நோட் பண்ணேன் இந்த ஃபீச்சரை. அதுக்கடுத்தது நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்னென்னா இவங்களோட விஜெட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு. விஜெட்ஸில் நோ சேஞ்சஸ். விஜெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸுமே எடுத்துகிட்டு வரல. விஜெட்ஸில் நிறைய விஷயம் வரும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கிளாக் இதுவெலாம் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அதெல்லாம் எதுவும் வரலை. அதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த நத்திங்கோட ஓஎஸ்லலாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா விஜெட்ஸ்லாம், அந்த மாதிரி விஜெட்ஸ்லாம் நிறைய வரும்னு நான் எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான். அதனால் இதில் வரல. மிச்சப்படி இந்த லே அவுட்ஸில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரான்சிஷனில் வால்பேப்பர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி வேறு எதுலேயுமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. டிஃப்ரென்ஸ் இல்லை, சேஞ்சஸே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு குயிக் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஏதாவது ஒரு ஆப்புக்குள்ளே போகணுன்னா அது எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பண்ணும் போதே இப்போ நில்லுங்க, நான் இப்போ அன்லாக் பண்ணுறேன்னா அன்லாக் பண்ணிட்டு இந்த சைட் ஸ்வைப் பண்ணால் எனக்கு நோட்ஸ்க்கு வந்து போயிடுச்சு. அது நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி எந்த இதுக்கு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வச்சுருக்கேன், ஸோ அதனால் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு போகுது. இந்த மாதிரி விஷயத்த நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சாம்சங்லேருந்து காப்பி பண்ணி அடித்த ஃபீச்சர்னு கூட வந்து சொல்லலாம். என்னென்னா ரிப்பேர் மோட். சாம்சங் ஃபோன்லலாம் மெயின்டெனன்ஸ் மோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஃபோன்லாம் ரிப்பேர் ஏதாவது வந்து லோக்கல் சர்வீஸ் சென்டர்லையோ இல்லை ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லையோ கொடுக்குறோம். நம்மளுடைய டேட்டாலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்க வேணாம். ஜஸ்ட் அவங்க வெறும் ஹார்ட்வேரில் தான் சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறாங்க, கேமரா மாற்ற போகிறாங்க இல்லை டிஸ்பிளே மாற்ற போகிறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் மோடை போட்டு சாம்சங்கில் வந்து தரலாம். அதே மாதிரி இப்போது ஓப்போ, ஒன் ப்ளஸ், அப்புறமா ரியல்மி எல்லா ஃபோன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துருக்கு. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேட்டர்ன் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால வந்து உள்ளே இருக்க டேட்டாவெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் ஆக்சஸே வந்து பண்ண முடியாது. இது ரிப்பேர் மோட் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து ஒரு மோடுக்கு வந்து போயிடும். இதை ரிப்பேர் மோடை எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம சர்வீஸ்க்கு வந்து கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ரியல்மி லேப் உள்ள ஆல்ரெடி டியூவல் மோட் ஆடியோ அப்படின்றது இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே வீடியோவில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், அதை நானும் பார்க்குறேன், என்னோடய ஃப்ரெண்டும் பார்க்குறான் அப்படின்னா ஒருத்தர் ஒயர்டுலேயும் இன்னொருத்தர் வந்து ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் இதை பார்க்கல, அதனால் எனக்கு தெரியல இஃப் இன்கேஸ் வந்து இதுக்கு முன்னாடியே இருந்துச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம். இப்போ அப்படியே நம்ம ஸ்க்ரீன் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அதை வச்சே வந்து இது வந்து ஹார்ட் ரேட் வந்து மானிட்டர் வந்து பண்ணுது. இல்லைங்க, எப்படி பண்ணுது பார்ப்போம். பண்ணிடுச்சு. பண்ணி முடிச்சிட்டோன்னே வந்து வாட் வாஸ் யுவர் ஸ்டேட்டஸ் டியூரிங் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது, நம்ம என்ன மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து சேவும் பண்ணிக்க முடியும் போல். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட அக்யூரேசி பற்றிலாம் கேட்காதீங்க, இது சும்மா இருக்குது. இது வந்து மெடிக்கல்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணலாமா இல்லை இதோட அக்யூரேசிலாம் கரெக்டாக அப்படின்றதெல்லாம் கிடையாது. அக்யூரேசி இருக்காது. அதுக்கடுத்து இது வந்து கேள்விக்குறிக்கானது. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோனுக்கு ஷேர் பண்ணணுன்னாலே ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்காகவே தனியாக இந்த குயிக் செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வித் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இதை ஆன் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஐஃபோனுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஆனால் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த O+ கனெக்ட் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா சென்ட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த O கனெக்ட் அப்படின்ற ஆப்பு இதே இதுதான் ஒன் ப்ளஸ் அண்ட் ஓப்போ ஃபோன்ஸ்லேயும் வந்து இதே ஃபீச்சர் தான் இருக்குது. ஐஃபோன் டு உங்களுடைய ஃபோன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஐஃபோனில் வந்து O கனெக்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த இதுலேயே வந்து சர்ச் சாங்கையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் தட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. இதை தாண்டி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது ப்ரோ, அதெல்லாம் அங்கங்கே ஒளிஞ்சிருக்கு. அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லவே இல்லைன்னு நினச்சிங்கன்னா எனக்கே தெரியல ப்ரோ. அப்படி ஏதாவது ஃபீச்சர் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரியல்மி UI 6.0 பற்றி நீங்கள் என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாதிரி சொல்லிக்கிற மாதிரி நான் நந்து.